அன்பு மக்களே, அன்பின் வணக்கம். உங்கள் சுவைக்கு சொந்தக்காரர் நிக்சன் பிரபு பேசுகிறேன். இந்த யூடியூப் சேனலை துவங்கி ஒரு மாத காலமாக நடந்து கொண்டு இருக்கிறது. இன்னும் வீடியோலாம் நான் இன்னும் அப்டேட் பண்ணல. ஆனால் இந்த வீடியோ, இந்த ப்ரோக்ராமு, இந்த சுவைக்கு சொந்தக்காரர் என்கிறதான ஒரு சேனல் எப்படி வந்ததுன்னு சொல்லி உங்கள்கிட்ட நான் பகிர்ந்து கொள்ள ஆசைப்படுறேன். என்னுடைய சிறு வயது முதற்கொண்டே எனக்கு நினைவு திறந்த நாள்லேருந்தே இந்த சமையல் பண்ணுகிற விஷயம் வந்து எனக்கு ரொம்ப ஒரு பிடித்தமான விஷயம்தான். நிறைய சமைச்சிருக்கிறேன். ஆனால் என்னுடைய தொழில் பார்த்திங்கன்னா நிறைய மாற்றங்கள்லாம் முடிஞ்சு நான் வந்து ஒரு ப்ரொஃபஷனல் ஃபோட்டோகிராஃபர். ஆக்சுவலி அதையெல்லாம் விடுத்து 51வது வருடத்தில் என்னுடைய அந்த சமையல் செய்கிறதான இந்த கேட்ரிங் ஒர்க்கை வந்து முழுவதுமாக துவங்கிறதுக்கு எனக்கு ஒரு நேரம் கிடைத்தது. இது துவங்கி 3 வருட காலமாக இந்த கேட்ரிங் நடந்து கொண்டிருக்கிறது. ஆனால் யூடியூப் சேனலில் என்னுடைய சமையலெல்லாம் வரணும்னு சொல்லி எனக்கு ஒரு பெரிய ஆசை. அதுக்கப்புறம் வந்து இந்த சுவைக்கு சொந்தக்காரர் என்கிறதான பெயர் எப்படி வந்துச்சுன்னு சொல்லி ஒரு சின்ன உங்களுக்கு ஒரு ஸ்டோரி சொல்லணும்னு ஆசைப்பட்றேன். ஆக்சுவலி பார்த்திங்கன்னா லாஸ்ட் இயர் டிசம்பர் வந்து மிஸ்டர் ஜாஷுவா என்கிறதான தம்பிக்கு வந்து மேரேஜ் நடந்தது. அது என்னுடைய அண்ணன் பையன். அவனுக்கு வந்து ஒரு 1200 பேருக்கு குக் பண்ணணும்னு சொல்லி ஆர்டர் எடுத்து என் பிரதர் மூலிமா நான் அதை ரெடி பண்ணேன். எல்லாம் பர்ஃபெக்டாக நடந்துச்சு. ஆனால் ஒரே ஒரு விஷயம் மட்டும், பேனர் போட்டால் நல்லாயிருக்கும் அப்படின்னு சொல்லி நான் ஆசைப்பட்டேன். அதுக்கு பேக்கிங் ஸ்பாட் நிறுவனத்தின் ஸ்தாபனமாக இருக்கிற எங்கள் அன்பு தம்பி கணேஷ் அவரிடத்தில் நான் இந்த காரியத்தை கொடுத்தேன். ஆக்சுவலி வந்து அவருடைய தந்தை பேர் குமார் மாஸ்டர். அவர் எனக்கு வந்து மிகவும் நெருங்கிய நண்பரும் கூட. அந்த கணேஷ் தான் எனக்கு டைட்டில் போட்டு தர்றதா சொல்லி சொன்னான். சரி, நீ போட்டு சீக்கிரம் கொடுமாங்கன்னு சொல்லி சொன்னேன். ஆனாலும் இல்லை அங்கிள், நான் வந்து லாஸ்ட் மினிட்ல அனுப்புகிறேன்னு சொன்னான். ரோல் பண்ணி கொடுத்தான். அங்கே போயிட்டு பேனரை ஓப்பன் பண்ணி பார்த்தா, உங்களுக்கு ஏதாவது ஒரு டைட்டில் கொடுத்து தான் நான் அந்த பேனர் ரெடி பண்ணுவேன்னு சொன்னான். ஆனால் அந்த டைட்டில் எனக்கு சொல்லவே இல்லை, சஸ்பென்ஸாக வச்சுட்டான். போயிட்டு ஓப்பன் பண்ணி பார்த்தா, அங்கே பார்த்தா அதுக்கு மேலே பார்த்தீங்கன்னா சுவைக்கு சொந்தக்காரர் அப்படின்னு சொல்லி அவன் டைப் பண்ணி அந்த பேனர் எனக்கு கொடுத்துருந்தான். ஐ எம் ஸோ ஹாப்பி. ஆக்சுவலி பார்த்தீங்கன்னா உண்மையாகவே என்னுடைய இந்த குக்கிங் கேரியரில் நான் வந்து அளவு போட்டெல்லாம் எப்பவுமே சமைச்சதே கிடையாது. 15 கிராம், 5 கிராம், 8 கிராம் அப்படின்லாம் சொல்லுவாங்க இல்லைங்களா? அப்படி இல்லாமல் எனக்கு கைக்கு என்ன வருதோ அந்த மாதிரி போட்டு நான் டேஸ்ட் பண்ணி தான் ஒரு குக்கிங்காக பண்ணுவேன். என் டேஸ்ட்டுக்கு அது வரணும். அப்படி தான் நான் எப்பவுமே குக் பண்ணுவேன். உண்மையாகவே அவனுக்கு தெரியவே தெரியாது அந்த விஷயம். ஆனால் அவன் என்னுடைய சமையலெல்லாம் அந்த குடும்பத்தாரெலாம் சாப்பிட்ருக்காங்க. அவங்களுக்கு நான் ஒர்க் பண்ணி கொடுத்துருக்கேன். உண்மையாகவே நான் அவனுக்கும் சரி, எங்கள் அன்பு சகோதரர் மாஸ்டர் குமார் அவருக்கும் நான் நன்றி சொல்ல கடமைப்பட்டிருப்பேன். அதனால் இந்த சேனல் வந்து இனி ஒரு நாட்களில் நல்லா வரணும். நல்லா எல்லா காரியங்களையும் உங்களுக்கு நான் செஞ்சு கொடுக்கணும். நான் எப்படியெல்லாம் சமையல் பண்ணுறேன், எப்படி பண்ணுறேன்னு சொல்லி உங்களுக்கு தெரிவிக்கணும். எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா ஃபஸ்ட் குவாலிட்டியில் சுத்தமாக நேர்த்தியாக எக்ஸ்பீரியன்ஸ் மக்களை கொண்டு வெஜிடேரியன் நான்வெஜ் ரெண்டுமே நான் செய்கிறேன். எனக்கு ஒரு நல்ல ஒரு பெரியதான இடம் கிடைச்சிருக்கு. அந்த இடத்துல தான் நீட்டாக நாங்கள் வந்து குக் பண்ணுறேன். எனக்கு கூட வெசல்ஸ் எல்லாமே எல்லா வெசல்ஸும் வாங்கியாச்சு. நீங்கள் தான் எனக்கு ஆதரவு கொடுக்கணும். மறக்காமல் இந்த சேனலை லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், கமெண்ட்ஸ் பண்ணுங்கள். ஏன்னு சொன்னால் இதெல்லாம் பண்ணிங்கன்னா தான் என்னுடைய கேரியரில் நான் நல்லா டெவலப் ஆக முடியும். உங்கள் அன்பை என்றும் அடவா, உங்கள் நிக்சன்.